அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 25/8/2026 ஆவணி மாதத்தின் 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையில் வளர்பிறை பிரதோஷம். அற்புதமான இந்த நாள்ல சிவனை நினைத்து இந்த பதிவுல நான் கூறியிருக்கக்கூடிய பரிகாரத்தை நீங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. சிவன் அருளால வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கி நேர்மறை ஆற்றல் பெருகி நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் கஷ்டங்கள் தீரும், கடன் தீரும், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தீர்ந்து செல்வச் செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தனித்தனியாக மூலிகைகள் கொண்டு தயாரிக்கப்பட்ட வசிய தூபங்களை நம்ம சேனல் சார்பாக கொடுத்துட்ருக்கிறோம். கணவன் மனைவி பிரச்சனைக்கு உண்மத்த வராகி வசிய தூபம், கடன் தீர அருள் தரும் ஆதி வராகி வசிய தூபம், எதிரி தொல்லை நீங்க மகிஷாரோட சத்ரு சம்ஹார் வசிய தூபம்னு, குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க, இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியாக நம்ம மூலிகை தூபங்களை அறிமுகப்படுத்தி தொடர்ந்து கொடுத்துட்ருக்கிறோம். அதை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் 9346922042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த பிரதோஷ நாள் என்பது ஜாதக ரீதியான தோஷங்களின் வீரியம் குறைய பிரதோஷ நேரத்தில் சிவனை வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் தவறாமல் சிவ வழிபாடு செய்யுங்க. உங்களால் என்ன முடியுதோ, சிவன் கோயிலுக்கு போக முடிஞ்சால் போய் அபிஷேகத்துக்கு ஏதாவது பொருளை வாங்கி கொடுங்க, அல்லது பசுவிற்கு தானம் பண்ணுங்கள், அல்லது எறும்புகளுக்கு தானம் பண்ணுங்கள், அல்லது குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி வாங்கி கொடுங்க, ஆதரவற்றவர்களுக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுங்க, வஸ்திர தானம், குறிப்பாக செவ்வாய்க்கிழமை மஞ்சள் நிற வஸ்திரத்தை தானம் செய்யுங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களை இன்றைய தினத்தில் உங்களால் முடிந்தது இத்தனையும் செய்யுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இதில் உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் சிவபெருமானை மனதுருக மனதார வேண்டிட்டு நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமா நல்லது நடக்குங்க. இந்த நாள்ல சிவனின் அம்சமாக கருதப்படும் விபூதியை உங்க கையில எடுத்துக்கோங்க. உங்க கையில எடுத்துட்டு ஓம் சிவாய நம எனும் மந்திரத்தை 108 முறை ஜெபித்துட்டு அந்த விபூதியை உங்க வீட்டுடைய ஒவ்வொரு மூலைகள்லையும், கால் படக்கூடாது, கால் படாத இடமா மூலைகளில் சும்மா லேசா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தூவி விடுங்க. ஏன்னா விபூதியோட தத்துவம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது, எதுவுமே நிரந்தரமே கிடையாது அப்படிங்கிறது தான். அது மாதிரிதான் இந்த கெட்ட சக்திகளும், வீட்டுல கெட்ட சக்திகள் ஒரு கட்டத்துக்கு மேல அதுவாலையுமே இருக்கவே முடியாது. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் தானா கிளம்பிடும். அதுல சிவ தத்துவமானது விபூதியை வீட்டுடைய ஒவ்வொரு மூலைகள்லையும், ஒவ்வொரு அறைகளில் இருக்கக்கூடிய மூலைகள்லையும் நீங்க மந்திரம் சொல்லி எடுத்து கையில கொண்டுட்டு போன அந்த விபூதியை நீங்க சிறிதளவு போட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டில் சிவனருள் பெருகி நல்ல ஆற்றல் பெருகி உங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பா தீருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் தான். சிவனை நம்பி இதை மனதார செய்யுங்க. சிவனருளாலையும் மகா பெரியவாருளாலையும் உங்களுக்கும் உங்கள் நல்லதே நடக்கட்டும்.